ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கழகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சார இன்று நாம் பார்க்க இருப்பது பல காலமும் ஆய்வுக்கு படுகின்ற இந்த ஞான உலகின் உலகியல் வாழ்வின் முக்கியமான 2 தெய்வ அமைப்புகளை, அதனுடைய உண்மைத்தன்மைகளை, அதனுடைய நுட்பங்களை நாம் பார்க்க இருக்கோம். மூதேவி, இளைய தேவி என்பது தமிழில் சொல்லப்படுகிற வார்த்தை. ஜேஷ்டாதேவி என்பது வடமொழி சொல். ஜேஷ்டா என்றால் மூத்த நிலையில் உள்ள அனைவரையும் ஜேஷ்டா என்று குறிப்பிடுகிறார்கள். ஜேஷ்ட புதல்வன் என்றால் மூத்த மகன். ஜேஷ்டகுமாரத்தி என்று குறிப்பிடுவார்கள், அது மூத்த மகள். கனிஷ்ட என்றால் இளைய என்பது இந்த வடமொழி சொற்களின் தன்மை. அதனால் மூத்த தேவி என்பதை ஜேஷ்டா தேவி என்று கூறுகிறார்கள். இந்த ஜேஷ்டன் என்பதுதான் இந்த கேரளாவில் மலையாளத்தில் மூத்தவர்களை அண்ணன் என்பவர்களை ஜேஷ்டன் என்று சேட்டன் என்று அழைக்கிற ஒரு நிலை வந்தது. மலையாள மொழியில் சம்ஸ்கிருத மொழியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இளையவர்களை கனிஷ்டன் என்றது காலப்போக்கில் கனியன், அனியன் என்று இளையவர்களை தம்பி என்று அழைக்கும்போது அனியன் என்று அழைக்கிறார்கள். இது காலத்தால் ஏற்பட்ட மருவு. அதுபோல இந்த ஜேஷ்ட கனிஷ்ட முறைகள் என்று கூறுவார்கள். மூத்தவர்கள் இளையவர்கள் என்பது கூறுகிற நிலையில் ஜேஷ்டா தேவி மூத்த தேவி என்றும், கனிஷ்ட தேவி என்பது திருமகள் என்றும், மகாலட்சுமி என்றும், ஸ்ரீதேவி என்றும் பலவிதமாக அழைக்கப்படுகிறார், வணங்கப்படுகிறார். இது இரண்டில் எது உயர்வு எது தாழ்வு என்பது பலருக்கும் பலவிதமான ஐயப்பாடுகளை அன்றிலிருந்து இன்று வரை தந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பலரும் பல விளக்கங்களையும் கொடுத்து வருகிறார். நாம் எப்போதும் கூறுவது போல இந்த புராண இதிகாச வரலாறுகள் தத்துவங்களினுடைய புறத்தோற்றமே உண்மையான தத்துவங்களை உள்ளடக்கி வைத்து அதை கதை வடிவாக மானிட மனதில் நிற்பதற்காக சொல்லப்பட்டவையே இந்த கதை என்ற பிரம்மாண்ட தோற்றம். ஆனால் அதனுடைய உட்கரு வேறு இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டில் இந்த கலிகாலத்திற்கு பிறகு அந்த உட்கருத்துக்கள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கி கதை மட்டும் இருக்கிறது. அந்த கதையிலும் முக்கிய நிகழ்வுகளை தவிர முழுமையாக அந்த புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்தவர்கள் மிக மிக குறைந்த நிலையில்தான் காணப்படுகிறார்கள். அதனால் கதையும் முழுமையாக தெரிந்தவர்கள் இல்லை. ஆகவே இந்த மேம்போக்காக ஒரு 2 வார்த்தைகளை மட்டும் வைத்து கொண்டுதான் இராமாயண இதிகாசங்கள், மகாபாரதம் முதல் சகல புராணங்களிலும் இவ்வாறு தான் நடக்கிறது. இவற்றினுடைய உண்மைத்தன்மையை முதலில் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும்.
இவை இறைவனுடைய நிர்வாக அமைப்பில் தான் இத்தனையும் வருகிறது. பிரபஞ்ச சிருஷ்டி என்று காட்டுகிற இந்த கண்ணால் பார்க்கிற இந்த உலகத்துக்கு இறைவன் வைத்திருக்கிற நிர்வாகங்கள், ஒரு மனிதனுக்கு ஜீவனுக்கு உடம்பை கொடுத்து அந்த உடம்பால் அவன் பல அவஸ்தைகளை அனுபவித்து, அவஸ்தைகள் என்றால் நிலை, நாம் தமிழில் சொல்கிறோம் அதை அவஸ்தை என்றால் ஏதோ ஒரு துன்பகரமான ஒரு நிலை என்றது. அவஸ்தா என்றால் நிலை என்று கூறுவார். அதனால் தான் ஜாக்கிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை என்று அதை கூறுவதுண்டு. அதுபோல இந்த பார்க்கடல் கடைந்தது, ஆலகால விஷம் வந்தது என்பதெல்லாம் தத்துவங்களை உள்ளடக்கிய கதைகள். நம்முடைய புராணங்களில் 7 கடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கடலும் ஒன்று. பார்க்கடல், தயிர்க்கடல், நெய்க்கடல், நன்னீர் கடல், உப்பு கடல், கரும்புச்சாறு என்ற அந்த இனிப்பு மதுக்கடல் என்று 7 விதமான சப்த சாகரங்கள் என்று கூறுவது. இவையெல்லாம் எங்கெங்கு இருக்கிறது என்பதை சாமானிய மனித மனதால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதில் இப்படி 7 கடல்களும் இருக்கிறது. க்ஷீரசமுத்திரம் என்பதுதான் பார்க்கடல் என்று கூறுகிறார்கள். நெய்க்கடலும் இருக்கிறது. அப்படி எங்கேனும் இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். தயிர் கடல் இருக்கிறது. கரும்புச்சாறு, க்ஷீரசமுத்திரம் அது பார்க்கடல். இக்ஷு சமுத்திரம் என்று சொல்வார்கள். இக்ஷு என்றால் கரும்புக்கு அந்த வடமொழியில் அப்படி ஒரு பெயர். கரும்புச்சாறு, தேன்கடல், மதுக்கடல், இப்படி பல விதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. எல்லாம் இந்த 7 என்பது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு. 7 என்பது கேதுவனுடைய எண். அந்த கேது ஞான மோட்சத்திற்கு காரகர். ஆகவே இந்த அனைத்தும், இந்த 7 வருகிற அனைத்தும் சப்தசாகரம், சப்தஸ்வரங்கள் என்று அனைத்தும் நிறைய விஷயங்கள். இந்த 7 ஆதாரங்கள், 7 ஞான பூமிகள் என்று இந்த 7 வருகிற அனைத்தும் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவே அமைத்திருப்பார்கள். அந்த நிலையில் இந்த பார்க்கடல் என்பதை கடைந்தார்கள் என்றால் வாசுகி என்ற பாம்பை தயிராகவும் அந்த மந்தாரமலையை மத்தாகவும் வைத்து கடைந்தார்கள் என்பது இந்த புராண செய்தி. இவ்வாறு கடையும் பொழுது இந்த பல விஷயங்கள் எல்லாம் வந்ததில் உச்சை சிரவஸ் என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, தன்வந்திரி என்ற ஒரு வைத்திய சாஸ்திரி, இப்படி பல விஷயங்கள் அதில் வந்ததாகவும், அதில் ஜேஷ்டாதேவி என்ற மூத்த தேவியும், அமுத கலசத்தோடு இவர் தன்வந்திரி பகவானும், மகாலட்சுமி என்று இப்படி பல விஷயங்கள் அதிலிருந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த பார்க்கடல் என்பது தத்துவ ரீதியாக பார்த்தால் இந்த மனதை கடைந்தால் இந்த சத்துவ குணங்கள், ரஜோகுணங்கள் என்று தமோகுணம் என்று 3 குணங்கள் இருக்கிறது என்று முன்பே நான் கூறியிருக்கிறேன். இந்த மனம் சாந்தமாக இருக்கும்போது அது மேம்போக்காக அந்த மேல் பகுதி மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கும். எப்போது யோக ஞான சாதனைகளால் இந்த மனம் கலைக்கப்படுகிறது, அலைக்கழிக்கப்படுகிறது என்ற நிலை வரும்போது அதில் உள்ள பல அழுக்குகள் வெளியே வருவது இயற்கை. அந்த அழுக்குகளெல்லாம் முதலில் வெளியே போன பிறகு அதற்கு பின்னால் நன்னீர்கள் அதில் வரும், நல்ல விஷயங்களும் வரும். இந்த மனமே ஆக்கம் அழிவு இரண்டிற்கும் காரணமாகிறது. நம் வழிக்கு வந்தால் அது ஆக்கத்திற்கு அழைத்து செல்லும். அதன் போக்கில் போனால் அழிவிற்கு ஆசை வயப்பட்டு அழிவை கொண்டு போய் தள்ளும். இது மனதினுடைய இயல்பு. இது பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் விண்ணுலகங்களில் பல உலகங்களில் சொல்லப்பட்டாலும் அனைத்தும் இந்த உடம்பிலே அடங்கும்.
அந்த எத்தனை கோடி விண்ணுலகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த மானிட தேகத்திலே அடங்கும். வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அதத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கே என்பது திருமந்திர வாக்கியம். எங்கெந்து என்னென்ன உலகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அகத்திலே அடங்கும். இந்த ஞானமாகிய அறிவை பெற்றவர்களுக்கு தேடி அலைய தேவையில்லை. அங்கிருப்பது எப்படி உண்மையோ அதுபோலவே இங்கிருப்பதும் உண்மை. ஆகவே இந்த நன்னீர்க்கடல் முதல் மதுக்கடல், தேன்கடல் இந்த அனைத்தையும் நம்முள்ளேயே பார்க்கவும் முடியும். இதில் தான் இந்த ஆலகால விஷம் எல்லாம் வந்தது என்றெல்லாம் கூறப்படுகிறது. இதில் இந்த தினந்தோறும் இந்த மானிட வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் முதல் கணக்கில்லாத அண்டங்கள் இருக்கிறது. அதையும் நான் முன்பே கூறியிருக்கிறேன். ஒவ்வொரு அண்டங்களிலும் வாழும்போது அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற உடல் வேறு வேறான நிலையில் இருக்கும். அங்குள்ள வசதி வாய்ப்புகளும் அனுபவங்களும் முற்றிலும் வேறானது. இந்த மண்ணுலக வாழ்வை பற்றி மட்டும் தற்போது நாம் சிந்திக்கிறோம். விண்ணுலக வாழ்வையும் இணைத்து, என்றால் விண்ணுலக வாழ்வு என்ற ஒன்றை மறந்துவிட்டு மண்ணுலகை பற்றி மட்டுமே பேச முடியாது, எண்ண முடியாது. அவ்வாறு செய்கிற காரணத்தால் பல கேள்விகளுக்கு விடை காண முடியாத ஒரு நிலை இன்று இருக்கிறது. அல்லது ஏதேதோ அவரவற்று தோன்றிய ஒரு விளக்கங்களை மட்டுமே கொடுக்கிற நிலையையும் காண முடியுது. அதனால் இந்த மண்ணுலக வாழ்விலே சூரிய சந்திரர்கள் இரவு பகல் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த இருமை, நல்வினை தீவினை, சுகம் துக்கம் என்று இந்த இருமை என்று சகல விஷயங்களிலும் இந்த இரட்டை தன்மைகள் வந்து விடுகிறது. தாய் தந்தை முதல் ஆரம்பித்து இந்த இரண்டு நிலை வந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த இரவு பகல் என்ற ஒரு நிலை வருவது இந்த மானிட வர்க்கங்களுக்கு ஓய்வு தருவதற்காக இறைவன் செய்கிற வேலை. பகலிலே உழைப்பதற்கும் இரவிலே ஓய்வெடுப்பதற்கும் செய்கின்ற ஒரு அமைப்பு. பகல் முழுவதும் ஒரு 16 மணி நேரம் உழைக்கிற ஒரு மானிட உடல் ஒரு 8 மணி நேரம் நித்திரைக்குள் செல்ல வேண்டும். இதுவும் நான் பலமுறை கூறிய விஷயங்கள் தான். அந்த 16 மணி நேரம் என்பது ஜாக்கிரத அவஸ்தை. அதன் பிறகு இந்த 8 மணி நேரத்தில் சொப்பனாவஸ்தையில் பல மணி நேரங்கள் கடந்து ஒரு 6 மணி நேரம் சொப்பன அவஸ்தையில் செல்கிறது. ஒரு எஞ்சிய 2 மணி நேரம் சுசுப்தி என்ற கார் இருளிலே இந்த ஜீவன் ஒடுங்குகிறது. அப்போது மனம் முற்றிலும் செயல் இழக்கிறது. அந்த 2 மணி நேரம் என்பது ஒரு 10 நிமிடங்களாக நமக்கு உணரப்படும். அவ்வளவு விரைவாக அந்த காலம் ஓடிவிடுகிறது. அப்போது என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. இந்த 3 அவஸ்தைக்குள் தான் சாமானிய ஜீவராசிகள் அனைத்தும் இருக்கிறது. சாமானிய மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 3 அவஸ்தைகள் மட்டுமே இருக்கிறது. இதை தாண்டி போக வேண்டும் என்றால் சுசுப்தி, அதற்கு மேல் துரிய அவஸ்தை, துரிய அதீத அவஸ்தை என்று 5 அவஸ்தைகள் கூறப்பட்டிருக்கிறது. ஞானம் பெற்றவர்கள் அந்த துரிய நிலை என்ற நிலைக்கு செல்கிறார்கள். அதற்கு மேலும் மேம்பட்ட நிலையில் துரிய அதீத நிலையையும் சென்று அடைகிறார்கள். இவற்றை உடலோடு இருந்து பெறுவதும் உண்டு. இந்த துரிய நிலை, துரிய அதீத நிலையிலே இந்த உடம்பு மறைந்து போய்விடுவது உண்டு. உடம்பு இருக்காது, இது பொய் உடல் என்று அதனால் தான் சொன்னார்கள். இருப்பது போல் இருந்து இல்லாமல் மறையும். ஆகவே இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளும் விழிப்பு நிலையைத்தான் இந்த உடம்பு இருப்பது உணரப்படுகிறது. தூக்க நிலையில் இந்த உடம்பை முற்றிலும் மறந்து விடுகிறோம். இந்த மறந்து விட்டு ஓய்வு பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது தூக்கம். இந்த மூத்த தேவிக்கு இந்த சில இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைய தேவி என்பது இவையெல்லாம் ஒரு ஆள் என்று நினைத்து மயங்குவது பிழை. இவர்களெல்லாம் ஒரு ஆட்கள் அல்ல. இவர்கள் ஒரு பெண் வடிவு என்றும் இது ஒரு ஆள் என்றும் மனிதர்களை போன்று இவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது என்றெல்லாம் அது ஒரு கதையாக சொன்னது. அந்த கதையை சொல்லி பின்னால் நெடுங்காலங்கள் கழித்து இந்த மனிதன் ஆராய்வான். ஆராயும் போது தக்க அறிஞர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாக இதனுடைய மெய்ப்பொருளை கண்டு உணர வேண்டும் என்றுதான் கதை சொன்னார்.
அந்த கதைதான் இன்று பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் ஒரு ஆளுமல்ல, இவர்களுக்கு விருப்பு வெறுப்பு அல்ல, இறைவனுடைய நிர்வாகிகள். இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மூதேவியும் சீதேவியும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த 2 பேரும் அவசியமாக தேவைப்படும் என்றுதான் இறைவன் வகுத்திருக்கிறார். இவற்றை மனிதர்கள் உருவாக்கவில்லை. இறைவனுடைய படைப்பில் எல்லாம் 2 2 என்று வந்தது போல நிர்வாக வசதிக்காக பலவிதமான நிர்வாகிகளும் பலவிதமான வேலைகளும் மனிதன் அறியாத வண்ணம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சொல்வது என்றால் பல தொடர்களில் விளக்கி கொண்டே போகலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்தால் தலை சுற்றத் தொடங்கும். அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அதில் எது அவசியமோ அதை மட்டும் நாம் பார்க்கிறோம், விளக்குகிறோம். அதனால் இவர்களெல்லாம் ஒரு ஆட்கள் அல்ல. இவர்களுக்கு வெறுப்பு இல்லை. இவர்கள் எல்லா ஜீவராசிகளிடம் இருந்து தங்களுடைய வேலையை செய்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, பஞ்சருத்திரர்களும் இந்த உடம்பில் இருந்து கொண்டுதான் வேலையை செய்கிறார்கள். பஞ்சருத்திரர்கள் இருக்கிறார்கள் என்றால் 33 தேவர்களும் இங்கேதான் இருப்பார்கள். சகலமும் இருக்கும் ஒரு அரசன் எங்கு இருக்கிறாரோ அந்த அரசனை சுற்றி அனைத்து விஷயமும் அங்கே இருக்கிறது. எப்படி இருக்குமோ அதுபோல இந்த ஜீவனுக்கு ஆதாரமாக இந்த இறைவன் எப்போதும் இருக்கிற காரணத்தால் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து நிர்வாகமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் இறைவனுடைய சிருஷ்டி ரகசியம். மனிதனால் இது இயலாத காரியம். இறைவனால் ஒரே நேரத்தில் பல கோடி இடங்களில் பல கோடி நபர்களையும் தனித்தனியே ஆட்டுவிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது. ஆகவேதான் அனைத்தையும் ஆட்டுவிக்கிறான் இறைவன். சாட்டையில் பம்பரம்போட் சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் ஆட்டுவிக்கும் குற்றாலத்து அண்ணலா என்று திருக்குற்றால தலபுராணத்தில் திரிகூடராஜப்ப கவிராயர் கூறுகிறார். இந்த வான்வெளியில் சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் எத்தனையோ அண்டங்கள் இருக்கிறது. இந்த அண்டம் என்பதே நான் முன்பு விளக்கி இருக்கிறேன். அண்டம், பேரண்டம், பகிரண்டம், பிரம்மாண்டம் என்று அண்டங்களுக்குள்ள அண்டம் என்று பிரிந்து கொண்டே சொல்லும். அத்தனை அண்டங்களையும் சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் சாட்டையிலா பம்பரம்போ. ஒரு பம்பரம் என்றால் அதற்கு ஒரு சாட்டை தேவைப்படுகிறது. இது சாட்டையே இல்லாத பம்பரமாக தன்னுடைய மனோ எண்ணங்களால் சங்கற்பத்தால் ஆட்டி நிற்கும் குற்றாலத்து அண்ணலா. திருக்குற்றாலம் என்ற மலை மீது, சிரசு என்ற மலை மீது விளங்குகிற அந்த சிவபெருமான் இந்த அனைத்து அண்டங்களையும் அவ்வாறு சாட்டையிலா பம்பரமாக ஆட்டுவிக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தனித்தனியே இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்த தனித்தனியே இருக்கிற காரணத்தால் ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தனாகிறார். மகாலட்சுமி இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அந்த இடத்தில் செல்வம் இருந்தே தீர வேண்டும். நிச்சயமாக மகாவிஷ்ணு இந்த உடம்பில் இருந்தால் மகாலட்சுமி நிச்சயமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி இருக்கிற இடத்தில் ஏன் தாரித்திரியம் ஏன் வருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அங்குதான் இறைவனுடைய நிர்வாக சூட்சமங்கள் இருக்கிறது. எல்லா தெய்வங்களும் பிரம்மாவே இருக்கிறார், பிறகு ஏன் மரணம் வருகிறது என்று யோசிக்க வேண்டும். இது அனைத்தும் இறைவன் வைத்த ஒழுங்குமுறைகள். இவனுக்கு என்ன இந்த பிறவியில் இந்த உடம்போடு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காகத்தான் இத்தனை நபர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்த காரணத்தால் அள்ளி வழங்குவார்கள் என்ற கருத்தே சரியானதல்ல. மகாலட்சுமி எல்லோரிடமும் இருக்கிறார். ஆகவே அனைவரும் செல்வந்தராகவில்லை. அதில் மகாலட்சுமியினுடைய அருள் எந்த அளவு கிடைக்க வேண்டுமோ அந்த அளவு இவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த மகாலட்சுமி என்பது ஒரு சுறுசுறுப்பான நிலை, விழிப்பு நிலைக்கு அதிபதி மகாலட்சுமி என்று சொல்லப்படுகிறது. சூரிய உதயமானவுடன் மனிதன் இந்த வாழ்வு என்ற போராட்டத்திற்கு தயாராகிறார். இது ஒரு போராட்டம். இது ஏதோ ஆனந்தமயமான இடம் அல்ல. இந்த உலகம் என்பது ஒரு சிறைக்கூடம். இந்த சிறைக்கூடத்தில் அவன் வினையை கழிப்பதற்காக வருகிறான். சூரியன் உதிக்கிறது என்றால் அவன் அன்றைய போராட்டத்திற்கு தயாராகிறான்.
போராடாத மனிதர்கள் அரிதாக அங்கங்கே சோம்பலுற்று கிடப்பார்கள். அவர்கள் ஞான நிலை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அல்லது மது போதை என்ற நிலையில் இதை செயற்கையாக ஏற்படுத்தி கொண்டு இந்த ஞானத்தில் வருகிற இந்த ஆனந்த லகரியை நேரடியாக அனுபவிக்க இயலாமல் மது முதலிய போதை வஸ்துக்களால் சூழப்பட்டவர்களாக தன்னை மறந்து கிடப்பார். ஆகவே போராட்டத்திற்கு தயாராகிற இந்த மானிடனுக்கு சூரிய உதயமாகிறது, சுறுசுறுப்பு ஏற்படுகிறது, உற்சாகம் ஏற்படுகிறது, உழைப்பதற்காக அந்த உடல் உரமும் மன உரமும் தருகிறது. இவையெல்லாம் லக்ஷ்மியினுடைய இலாத்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. இது அனைவருக்கும் ஒன்று போல் இருக்கிறதா? பொழுது ஒன்று போல் விடுகிறதா? அனைவரும் ஒரே தரத்தில் இவ்வாறு இதை எதிர்கொள்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. காலையில் எழுந்தவுடனே துன்ப வயப்படுகிறார்கள். இன்று வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வருவாய்க்கு என்ன வழி என்று சிந்திக்கிறவர்களும், குடும்ப உறுப்பினர்களிலே நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்களுக்கு எப்படி வைத்தியம் செய்கிறது, அதை எப்படி தீர்வு செய்வது என்று சஞ்சலப்படுபவர்களும், கடன் முதலிய பிரச்சனைகளால் எவ்வாறு இன்றைய பொழுதை கழிக்கப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று அல்லல் படுகிறவர்களும், கணக்கில்லாத செல்வங்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பல பல தொழில்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பரபரத்து அலைகின்ற நபர்களும், இப்படி பல பொறுப்புகளை வகிப்பவர்களுக்கு இன்று என்ன வேலை என்று அனந்த கோடி விதமாக இந்த மாறிட வாழ்வு சூரிய உதயத்தின் பின் பிரிக்கப்பட்டு வாழப்படுகிறது. அந்த நிலையில் இது பகல் பொழுதும் இந்த உழைப்பும் இந்த உற்சாகம் முதலியவைகளும் மகாலட்சுமியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் இது மட்டுமே போதுமானதல்ல. இவன் உழைத்து முடித்தவுடன் இந்த போராட்ட களத்தில் இவன் ஆடி களைத்தவுடன் இவனுக்கு நிச்சயமாக தேவை ஓய்வும் உறக்கமும். இந்த உறக்கத்திற்கு அதிபதியாக இந்த ஜேஷ்டா தேவி என்ற மூதேவியை சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு ஆள் அல்ல என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அது ஒரு சக்தி. அந்த சக்தி இல்லாவிட்டால் ஒரு காரியம் நடக்காது. மனிதன் மிக மிக எதை விரும்புகிறான் என்றால் தூக்கத்தைத்தான் விரும்புகிறான். மூதேவியினுடைய துணை இல்லாமல் இந்த மானிட வாழ்க்கையை வாழ முடியாது. அது மிக மிக உடலுக்கும் உள்ளத்திற்கும் அத்தியாவசியம் என்று தெரிந்துதான் இறைவன் இருவேறு சக்திகள் என்று அதை வைத்திருக்கிறார். இறைவனே கருணை கொண்டு இந்த மானிடனுக்கு உடல் சுமையை ஏற்றி உழல விடுகிறார். அந்த உடல் சுமையிலிருந்து தற்காலிக விடுதலை கொடுப்பதே உறக்கம் என்று திருமூலர் பெருமார் கூறுகிறார். அந்த உறக்கம் என்பது அந்த வேலை நேரத்தில் அரை மணி நேரம் ஓய்வுக்கு என்று கொடுப்பது போன்ற ஒரு நிலை என்று திருமந்திரம் கூறுகிறது. மரணம் என்பது நீரிழை காத்துதல், ஒரு 2 மாத லீவில் விடுப்பிலை அனுப்புவது போல மரணம் என்று கூறுகிறார். மீண்டும் அடுத்த பிறவிக்கு தயாராகிற ஒரு ஜீவனுக்கு மரணம் என்ற நீரிழை பாற்றுதல் என்று கூறுகிறார். நித்த சந்தாரமும் உறக்கத்து நீள் மோடம். தினந்தோறும் இவன் ஆடி களைத்து விட்டார். இவனுக்கு இந்த உடல் சுமையை நீக்க வேண்டும். இந்த உடல் மறுநாள் வேலைக்கு தயாராக வேண்டும். அதற்காக உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் தங்களை தாங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். இதற்கு இவனுடைய உடம்பு இயங்காமல் ஓரிடத்தில் கிடந்தால் தான் இந்த வேலை நடக்கும். இங்கு பகல் பொழுதில் இவனுக்கு ஒரு உலகத்தை காட்டி இவனை அங்கும் இங்கும் சுற்ற விட்டாயி செய்து விட்டோம். அதன் பிறகு இவனை அப்பாறு சும்மா விடுவதற்கு இல்லை. சொப்பனத்தில் ஒரு உலகத்தை காட்டு. அந்த உலகத்தில் இவன் மனோ சஞ்சாரம் செய்து உண்டு. இதை மறந்து அது உண்மை என்று அதிலே சுகதுக்கத்தை அனுபவிக்கட்டும். அதன் பிறகு போனால் போகட்டும், ஐயோ பாவம் என்று கார் இருள் சற்று அவனை இந்த அனஸ்தீசியா கொடுப்பது என்று மயக்க மருந்து கொடுப்பது போல அது கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த தூக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுதான் இந்த மூத்த தேவியினுடைய இலாக்காவில் வருகிறது என்று ஞானிகள் அதை ஒரு கதை வடிவாக நமக்கு கூறினார். அதற்கு இருட்டு நிச்சயமாக தேவைப்படும். பகல் நேரத்தில் அந்த தூக்கம் வராது என்று அறிவியல் மருத்துவர்கள் அந்த இரவு நேரத்தில் தான் அந்த மெலட்டோனின் என்ற அந்த திரவம் வெளிச்சம் இருந்தால் சுரக்காது என்றும், இருளைக்கான அந்த திரவமே சுரக்கிறது, அதுவே நித்திரைக்கு காரணம் என்றும் கூறுகிறார். ஆகவே இந்த இருட்டு
இந்த சோம்பல், இந்த அயற்சி, உறக்கம் என்பவையெல்லாம் இந்த மூதேவி என்கிற அந்த ஜேஷ்டா தேவியினுடைய கட்டுப்பாட்டில் வருது. பகல் பொழுது இந்த உழைப்புக்காக சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு சிறை கைதிகளுக்கு பகலிலே வெளியே விட்டு பலதரப்பட்ட வேலைகளை வாங்குகிறார்கள். அதுபோல இந்த உலகமாகிய பெரிய சிறையில் இவன் சற்று சுதந்திரத்தோடு சுற்றி அலைவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த காலகட்டங்களில் இவனுக்கு இந்த மகாலட்சுமியினுடைய தேவை என்றால் இங்கு சுற்ற வேண்டும் என்றால் லக்ஷ்மி என்ற அந்த தன சக்கரம் என்றதை கூறுவார். தமிழிலே காசுக்கு சக்கரம் என்று ஒரு பொருள் உண்டு, சுற்றி கொண்டே இருக்கும். அகடுற யாருமாட்டும் இல்லாத செல்வம் சகடக்கால் போலே வரும் என்று நீதி பாடல்கள் கூறுகிறது. யாரிடமும் நிலைத்து நிற்காது இந்த செல்வம். சகடக்கால் போல், சகடம் என்றால் வண்டி, சகடக்கால் வண்டி சக்கரம் கீழே உள்ள பகுதி மேலேயும் மேற்பகுதி கீழேயும் செல்வது போல இந்த சகடக்கால் போலே வந்து கொண்டே இருக்கும் இந்த செல்வம் யாருமாற்றும் நிலையாக நிற்காது. ஆகவே இந்த லக்ஷ்மி என்ற இந்த சக்கரத்தை தேடி இவன் ஓடுகிறான். அந்த மகாலட்சுமி இஷ்டத்திற்கெல்லாம் கொடுப்பதில்லை, அது பிரம்மாவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் போகும். இவனுக்கு இந்த பிறவியில் எவ்வளவு செல்வம் தரப்பட வேண்டும் என்பதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் புரியாத காரணத்தால் தான் இன்று உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதையாவது செய்து ஏதாவது குறுக்கு வழியில் சந்து பொந்துகளுக்குள் பாய்ந்து சொல்லக்கூடிய அனைத்து வழிகளையும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னால் தப்பித்து விடலாம், இந்த கோயிலுக்கு போனால் தப்பி விடலாம், இதை இவ்வாறு வழிபட்டால் தப்பிவிடலாம் என்று கணக்கில்லாத விஷயங்கள் இன்று மனிதர்கள் தலையிலே அன்றும் இன்றும் ஏற்றப்படுகிற காரணம், அன்றும் இன்றும் மானிடர்கள் இந்த மாய வசப்பட்டு இந்த இறைவனுடைய நிர்வாகத்தையும் இறைவனையும் பற்றி அறியாத காரணத்தால் இந்த வாழ்வு பிறந்தவனுடைய ரகசியம் புரியாமல் கண்கள் மூடி இருண்டவர்களாக, கண்கள் இருந்தும் பார்வை வெளியிருந்தும் பார்வையற்றவர்களாக, ஞானக்கண் திறக்காதவர்களாக இந்த சம்சார சாகரத்தில் அழுந்தி உழல்கிறார்கள் என்று ஞானிகள் பரிதாபப்பட்டு கணக்கில்லாத விஷயங்களை நமக்கு விளக்கி சொன்னார். அவ்வாறு விளக்கி சொன்னாலும் யாருக்கு அது ஏறுமோ அவர்களுக்குத்தான் ஏறுமே தவிர அனைவருடைய கண்களும் திறந்து விடாது. என்னிடம் கேட்பார்கள், ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் திறக்காது, திறந்தால் இறைவனுடைய இந்த நாடகத்தை திடீரென்று முடிக்க முடியாது ஐயா, நாடகம் வேண்டுமென்றே இறைவனால் நடத்தப்படுகிறது. எல்லோருக்கும் ஞானக்கண் திறந்து எல்லோரும் ஒரு ஞான நிலைக்கு போய்விட்டால் நாடகத்தை இழுத்து மூட வேண்டும். அவ்வாறெல்லாம் இறைவன் வைக்க மாட்டார். நாடகத்தை மூடுவது அவனவனுக்கு தனித்தனியாக நாடகம் நிற்கிறது. இந்த உலக நாடகம் பொதுவாக அது திரையில் போய்கொண்டே இருக்கிறது, ஓய்வில்லாமல், அது தடங்கள் இல்லாமல் இந்த திரை நாடகம் போகிறது. விழித்திருப்பவனுக்கு நாடகம், உறங்கியவனுக்கு நாடகம் இல்லை. அதுபோல இந்த ஞான நிலைக்கு சென்றவனுக்கு நாடகம் நடந்தாலும் இவனுக்கு நாடகம் இல்லை. இந்த நாடகம் எப்போதும் நடந்து கொண்டிருக்கும். அது உணர்வது ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை பொறுத்து இருக்கிறது. பகல் வேளையிலே உறங்குகிற ஒருவனுக்கு இந்த உலகம் இல்லை. இரவு நேரம் விழித்திருப்பவனுக்கு இந்த உலகம் மறக்கவில்லை, அப்போது இருக்கிறது. நித்திரையில் இந்த உலகம் இல்லை, இரவு நேரத்தில் இல்லை. எவ்வப்பொழுதெல்லாம் இந்த தேகத்தை மறக்கிறானோ அப்போதெல்லாம் இல்லை. முழு உலகையும் யாரும் எப்போதும் நினைவில் வைத்திருக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மனதை கொடுப்பார்கள். அவர்களுக்கு என்று மிக மிக குறைந்த பகுதிக்குள் அந்த மனம் சுற்றி கொண்டது. அவருடைய வீடு, அவருடைய வேலை, அவருடைய காரியங்கள், கணக்குகள், இந்த பிறவி மட்டும் இறைவன் கொடுத்திருக்கிறார். கருணை கூர்ந்து பல பிறவியையும் இவனுக்கு நினைவில் வைத்திருந்தார். இவனுடைய நிலை என்ன ஆறும் என்று யோசித்து பாருங்கள். இந்த பிறவியிலே இடையிலே வந்தவற்றையே இவன் நிலை என்று எண்ணி தடுமாறுகிறார். தன்னுடைய இனம், மொழி, ஜாதி என்பவற்றில் விரிக்க முடியாத அளவு இந்த புளியங்காய் போல் இறுக்கமாக அதை பற்றி கொண்டு உழல்கிறார். அதற்காக பலவற்றையும் செய்கிறார். இந்த பொய்யான உடல் மேல் அவ்வளவு பற்றுக்களை வைக்கிறார். நிலையில்லாத இந்த உலகத்தை நிலை என்று உறுதியாக எட்டுகிறார். இது முன்னும் பின்னும் தெரியாத இந்த வாழ்வில் இதனுடைய இனம், மொழிகளால் வேகப்பட்டு அதில் மிகப்பெரிய மயக்கம் கொள்கிறார். இப்படி மயக்கத்திலேயே பிறந்து மயக்கத்திலேயே வாழ்வது இந்த மானிட வாழ்வு.
இந்த மயக்கங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் ஞான சூரியன் ஒரு கணம் வந்தால் அத்தனை இருள்களும் விலகும். அதுவரை மயக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே இந்த மூத்த தேவியா இளைய தேவியா என்பதில் ஓரளவு நீங்கள் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். நான் மிகச்சிறிய ஒரு வெளிச்சத்தை தான் தந்திருக்கிறேன். இப்படித்தான் அனைத்தும் இருக்கிறது. காலதேவனுடைய வேலை. யமன் இல்லை என்று யமனை உதைத்தார். திருக்கடையூரிலே யமனை உதைத்தார். மார்க்கண்டேயனுக்கு யமன் இல்லை. திருக்கடையூரில் யமனை உதைத்தார் என்றால் திருக்கடையூர் போங்கள் உங்களுக்கு யமபயம் போய்விடும். இவையெல்லாம் ஒரு அளவு சிறிதளவு அந்த துன்பங்களை குறைக்கும் என்ற அளவில்தான் இருக்க கொள்ள வேண்டுமே தவிர இறைவனே ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்பது இறைவனால் வைக்கப்பட்டது. அந்த மரணத்தை அடியோடு தவிர்க்க வல்லவர்கள் யாரும் இல்லை. தேகம் என்பது மறைவுக்கு உட்பட்டது. இந்த தேகம் போனால் இன்னொரு தேகத்தை எடுப்பார். இந்த தேகம் போனாலும் உள்ளே இருக்கிற சூக்கும தேகமே அழிவதில்லை. அவ்வாறு மரணம் என்பதே இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது மரணம் அடைந்து விட்டோம், எல்லாம் போய்விட்டது என்று நம்முடைய விருப்பமின்றி வந்த இந்த பஞ்சபூத உடம்பு, இந்த உடம்பை காப்பாற்றி வைப்பதற்கு இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்வதே ஒரு நிலையில் ஞானிகளுக்கெல்லாம் இது ஒரு வேடிக்கையாக இருக்கு. ஏனென்றால் இவன் விரும்பாமலே வந்த உடம்பு, இவன் விரும்பாமலே உள்ளே அனைத்து வேலைகளும் நடக்கிறது. இதில் வாழ்நாள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடு இவனுக்கு எத்தனை ஆண்டுகள் மானிட கணக்கிலே இருக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டது. எத்தனை சுகதுக்கங்கள் இதில் அனுபவிக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஏற்கனவே அதை உற்பத்தி செய்தவனுக்குத்தான் அந்த கவலை. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால் உள்ளே குடியிருப்பவன் அது கொடுத்தது யார் என்பதே தெரியாது, தனது என்பது தெரியாது. ஆனால் கிடைத்ததை வைத்து கொண்டு இதை விட்டுவிடக்கூடாது என்று எண்ணுகிற அறியாமை, இந்த அறியாமை மயக்கமே உலகெங்கும் நாடெங்கும் மனிதனை சுற்ற விடுகிறது. கோயிலாக அலைய விடுகிறது. அல்லது ஒன்றுமே இல்லை, எல்லாம் என்னுடைய முயற்சியில் நடக்கிறது என்று மார்தட்ட வைக்கிறது. அல்லது இருப்பதை அனுபவே, வெந்ததை தின்றால் விதி வந்தால் சாதலாம் என்று அந்த காலங்களிலே சொல்வார். இப்படி வாழு என்று எப்படியெல்லாமோ இந்த மானிட மனங்களை நானா விதங்களிலும் அலைக்கழித்து செய்வது இறைவனுடைய வேலை. அது அவருடைய வீடு. இதிலிருந்து வெளிவந்தவர்கள்தான் மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளை போல் இந்த ஞான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது அவ்வளவு எளிதில் ஏறும் தன்மை உடையதல்ல. என்றாலும் சரிப்பின்றி இந்த செய்திகளை சொல்வது ஒரு ஞானம் உணர்ந்தவருடைய கடமை. அதனால் எல்லாமே தேவைக்காக வைக்கப்பட்டது. மார்க்கண்டேயனுடைய கோயிலுக்கு அன்று போற்றுவதைத்தான் கோயில் பூஜை சாக்கிய பூஜைகள் தப்பிடியுதானே என்று திருமந்திரம் சொல்கிறார். போற்றுவதைத்தான் என்று சொல்வார். போற்று உதைத்தல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த யமவாதனை இல்லாமலாக்குவோம். பிறவி என்று ஒன்று வந்தால் இறப்பு என்று இந்த மானிட உலகுக்கு வருவது இயல்பு. தோன்றும் மறையும். ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் மழை வந்தால் கரைந்து போவது இயல்பு. அந்த களிமண் பாத்திரம் கரையாமல் இருக்க வேண்டுமென்றால் அது சுடப்பட வேண்டும். அது சுட்ட பானை மழை பெய்தால் மழை தண்ணீரை வாங்கி வைத்திருக்கும். பானை கரையாது. எண்ணின்று நீர்வழியின் மீண்டும் மண்ணாக போர் எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவாறே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. மண் ஒன்று கண்டீர் இருகனை பாத்திரம் சின்னங்கிருந்தது தீயினை சேர்ந்தது. வெண்ணின்று நீர்வழியின் மீண்டும் மண்ணாக போர் எண்ணிறந்த மாந்தர்கள் இறக்கின்றவாறே. ஒரு புயவன் செய்து வைத்திருக்கிற சுடப்படாத பானைகள் போல் இந்த மானிட உடம்புகள் இருக்கிறது. மண் ஒன்றுதான், ஒரு புழக்கு மண்தான் எடுக்கப்பட்டு செய்யப்படுகிறது. இருவினை பாத்திரம், நலிவினை தீவினைகளுக்காக கொடுக்கப்பட்ட பாத்திரம். இவை சுடப்படாத நிலையில்தான் அநேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இது மழை தண்ணீரில் கரைகிறது. பலவிதமான எப்போது உடையும் என்று கூற முடியாத நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த யோக ஞான வயப்பட்டவர்களுக்கு திண்ணென்றிருந்தது தீயினை சேர்ந்தது.
நெருப்பால் ஞான நெருப்பால் சுடப்பட்டவுடன் இந்த மானிட தேகம் தாயகற்ப தேகமாக மாறுகிறது. அப்போது இதற்கு உடனடியாக அழிவு வராது. அவர்கள் நினைத்தால் இந்த உடம்பு அழியும், மறையும். மற்றவர்களுக்கு வெண்ணின்று நீர்வெளின் மீண்டும் மண்ணாவபோம். வானத்திலிருந்து இந்த சுடப்படாத பானைகளில் பெருமழை அடித்தால் இந்த பானைகள் படிப்படியே கரைந்து மீண்டும் மண்ணாக புறப்பட்ட இடத்திற்கு மண் என்ற நிலைக்கு, பாத்திரம் என்ற சட்டி பானை என்ற நிலை மாறி மண் என்ற நிலைக்கு போய்விடுகிறது. அது உருவமாகத்தான் எடுத்தது, சரக்கு ஒன்றுதான். இந்த நிலையில் எண்ணிறந்த மாந்தர்கள் இறக்கின்றவாறே இந்த இறப்பு எப்படி நடக்கிறது என்பதை ஞானிகள் மிக தெளிவாக உணர்ந்து கூறினார். அப்போது இப்படித்தான் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மனப்பக்குவத்தை பொறுத்து இந்த காலம் என்பது இல்லையப்பா, நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, இந்த பிறந்தால்தான் இறப்பு, ஆகவே உனக்கு பிறவி என்று நீங்குகிறதோ அந்த இறவி என்ற இறப்பும் நீங்கும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் காலனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய உண்மை. அதற்காக புறத்தே ஒரு பொய்கை சொன்னார். அங்கிருக்கிற மனிதர்கள் இறக்காமல் இருக்கிறார்களா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே இவையெல்லாம் உள்ளே நடக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள ஒரு விஷயம் என்றும், இந்த உலகமெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகிறது என்ற உண்மையும் தெரிந்தால் மனிதனுக்கு அநேக சஞ்சலங்கள் குறைந்துவிடும். ஒரு மனிதனை போல் நினைத்து ஒப்பீடு செய்து பார்த்து ஒரு இலக்கை வைத்து கொண்டு அவனைப் போல் முன்னேற வேண்டும், அவனைப் போல் ஆக வேண்டும் என்று ஏமாற்றப்படுகிறான். இது ஏமாற்றப்படுகிறோம் என்பது தெரியாமலே ஏமாறிக் கொண்டிருப்பது ஏமாறி கிடந்தலையும் உலகம் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இது ஏமாறி கிடந்த அலையும் இவை என்ன உலகியற்கை என்று இவை ஆழ்வாருடைய திருவாய்மொழியிலே வருகிறது. மனைவி, மக்கள், செல்வம் என்றெல்லாம் இது என்ன வாழ்க்கை இது என்று ஆழ்வார்கள் வேண்டுகிறார். நாராயணா, உன்னுடைய திருவடிகளில் என்னை வைத்துவிடு, போதும் இந்த வாழ்க்கை, இது மனைவி மக்கள் சுற்றமென்று ஏமாறி கிடந்தலையும் இவை என்ன உலகியற்கை என்று ஆழ்வார்கள் பாடுகிறார். இது என்ன உலகியற்கை, இது என்னால் விரும்பத்தக்கதல்ல, இது எவ்வளவு பெரிய அனித்தியமும் மாயையுமாக இருக்கிறது என்று இந்த ஞானம் உணர்ந்த அந்த ஆழ்வார்களுக்கு வழங்குகிறது. உண்ணாதார் முதுவலிப்ப நல்லுற்றார் கரைந்தேந்த எண்ணாரார் துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை, கண்ணாலா கடல் கடைந்தாய் உங்களற்கே வரும் பரிசு தன்னாவாது அடியேனை சாமாரே விரை கண்டாய். இது போதும், இது என்ன வாழ்க்கை இது, இந்த உலகத்தில் மனிதன் மயக்கத்தால் பிறந்து மயக்கத்தால் வாழ்கிறான், நிலையற்றவற்றையெல்லாம் நிலை என்று பிடித்து வைத்துக் கொள்கிறான், நிலையில்லாத உறவுகளை தனது தனது என்று தன்னுடைய இனம், மொழி, நாடு என்று பிரித்து மயக்கத்தில் வாழ்கிறான். இவ்வாறு வாழ்கின்ற போது பகை, நட்பு என்று பல உணர்ச்சிகளுக்கு ஆளாகிறான். இவனுடைய எதிரி என்று சிலவரை பிரித்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு ஒரு பெருந்தீமையை வந்துவிட்டது என்றால் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. உண்ணாதார் ஒருவலிப்ப, ஒரு மனிதன் விபத்திலே ஒரு 4 பேர் இறந்தார்கள் என்றால் அவர்களுடைய பகைவர்களுக்கு அது இனிப்பான செய்தி, அவர்கள் புன்னகைக்கிறார். நல்லுற்றார் கரைந்தேங்க, அவற்றை இழந்தவர்கள் கரைந்து ஏங்குகிறார்கள். இந்த இரண்டையும் எண்ணி பார்த்த அந்த ஆழ்வாருக்கு இதை எண்ணி பார்த்து வியக்கிறார். இது எண்ணினால் எனக்கு ஆறாத துன்பம் உண்டாகிறது, எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை, என்ன இயற்கை என்று நீ வைத்து இந்த மனிதர்களை ஏமாற்றுகிறாய், இது எனக்கு வேண்டாம். ஆகவே கண்ணாளா கடல் படைத்தாய் உன்களற்கே வரும் பரிசு தன்னாவாது அடியேனை சாமாரே பணிகண்டாய். ஆகவே இந்த உடம்பு என்ற ஒன்றை எனக்கு நீக்கிவிடு, இது இறக்கட்டும். இது இறந்தால் இந்த உடம்பு என்று இருக்கும்போதுதான் இந்த இருவினை வாதனைகள், வெறுப்பு வெறுப்பெல்லாம் வருகிறது. பகைவன் துன்பப்பட்டால் மகிழ்ச்சி, வேண்டியவர்களுக்கு இன்பம் வந்தால் இவனுக்கு அதில் மகிழ்ச்சி, வேண்டியவர்களுக்கு துன்பம் வந்தால் வருத்தம் என்று இப்படி ஒரு ஏமாறி கிடந்தவையும் இவை என்ன உலக இருக்கை, இவை ஒரு ஏமாற்று வேலை என்று அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே இவ்வாறு காலனை அழித்தல் என்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கிறது. அருளல் என்கிற அந்த வேலை, ஞானத்தை அருள்வதும் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் இருந்து கொண்டுதான்
அந்த இறைவன் அந்த வேலையை செய்கிறார். இப்படி அனைத்தையும் உள்ளே இருந்துதான் இறைவன் இயக்குகிறார். யாருக்கும் எதுவும் சொந்தமே இல்லாத இந்த வாழ்வு சுதந்திரம் அற்ற ஒரு வாழ்வு. எண்ணி பார்த்தால் மாயங்கள் நிறைந்தது. ஆகவேதான் ஞானம் பெற்றவர்கள் பேசாத மௌனத்தில் சென்று விடுகிறார்கள். இது பேசி தீரக்கூடிய விஷயம் அல்ல. பேசி புரிய வைப்பதும் மிக மிக சோர்வு தருகிற ஒரு வேலை. புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் இது ஏற்காது. ஆகவே இது ஒரு சலிப்பூட்டுகிற வேலை என்று ஞானிகளும் சொல்லும் வரை சொல்லிவிட்டு இதை இந்த உலகத்தை சரி செய்ய முடியாது என்று சோர்வடைந்து திரும்பி விடுகிறார்கள். இவர் கேட்க மாட்டார்கள். அதனால் எண்ணிறந்த மாந்தர்கள் இறக்கின்றவாறே என்று பொருள். எத்தனை சொன்னாலும் பொய்ப்பொழி தோற்பான் புலரி புலரதென்று அப்புளி தோற்கும் அரும்பண்டம் நாடுவீர். சூரியன் எதற்கு உதிக்கிறது என்றால் இந்த தீராத வயிற்றுப்புலியை தீர்ப்பதற்கு ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் பகல் பொழுது விடுகிறது என்று எண்ணி மனிதர்கள் ஓடுகிறார்கள். இது ஒரு காலம் தூர்க்க முடியாத குழி. இந்த ஆயுள் இருக்கும் வரை இந்த பொய்க்குழி தூரகவே தூராது. அது போட போட வாங்கி கொண்டே இருக்கும். எப்போது இது தீரும் என்றால் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே. இந்த பிறவி உடம்பு என்று ஒன்று வந்தால் இந்த பொய்க்குழி இருக்கும். உடம்பே வராதிருக்கிற நிலைக்கு நீ செல் என்று கூறுகிறார்கள். அது எளிதில் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், தன் விருப்பம் இல்லாமல் கிடைத்த உடம்பை தனது என்று எண்ணி பிடித்து வைத்து கொள்ளுகிற இறுக்கமான மனநிலை, தீவிரமான பற்று. இந்த புளியங்காய் ஓர் ஆழமாக சதையும் தோடும் பற்றி பிடித்திருப்பது போல் இந்த பிரபஞ்ச உணர்வும் தேகாத்ம புத்தி என்று சொல்கிற இந்த உடல் பிடிப்பும் இருக்கிற வரை இந்த ஞானமாகிய செய்திகள் வெறுப்பை தரும். இந்த உடம்பை சேர்த்து வைத்து பிணைத்து வைத்து கொண்டு இங்கே சுகமாக வாழ்வதற்கு இந்த மந்திரத்தை சொல், அந்த மந்திரத்தை சொல், இந்த கோயிலுக்கு செல், அந்த கோயிலுக்கு செல் என்று இப்படி பலவிதமான வழிகள் உபாயங்களை காட்டுகிற மனிதர்களை தேடி தேடி அலைகிறது. இவற்றை நானும் பார்க்கிறேன். இங்கல்ல ஆண்டுகள் பலவாகவும் பிறவிகள் பலவாகவும் இது போன்ற மாயச் செயல்களை நானும் பார்த்தே வருகிறேன். பிறவிதோறும் நான் இருக்கிறேன். உடம்புகள் மாறுகிறது. அனைவருக்கும் அதுதான். அதை உணர்கிறேன். மற்றவர்கள் உணரவில்லை. சிலர் உணர்கிறார்கள், பலர் உணரவில்லை. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர எல்லோருக்கும் உணரும்படி வைத்தால் சித்தம் வழங்கிவிடும். அதுவும் என்னிடம் கேட்பார்கள், முப்பிறவி அறிவது. தேவை அறிந்து தானப்பா வைத்திருக்கிறார் இறைவன். முப்பிறவி அறிந்தால் உன்னுடைய இப்பிறவியும் போய்விடும். ஆகவே இங்கு ஏற்கனவே தலை கிறுகிறுத்து போய் அலைகிறது. இந்த வித்தை உள்ளவனுக்கும் விசாரணை உள்ளவனுக்கும் நித்தரை கேடு என்பார். பிரம்ம வித்தை அறிந்தவன் தூக்கத்தை கடந்து விடுகிறான். பிரம்ம விசாரணை செய்பவன், ஞான விசாரணை செய்பவனுக்கு தூக்கம் இல்லாமல் போய்விடும். இந்த தூக்கம் இல்லாதவனுக்கு தான் இந்த மூதேவியினுடைய பெருமை புரிய வரும். தூக்கத்திற்காக மாத்திரை சாப்பிடும் போதோ அல்லது தூங்காத இரவுகள் பல வந்து தூங்க வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆனால் தூங்க முடியவில்லை என்ற நிலை வருபவனுக்குத்தான் அந்த தூக்கத்தினுடைய பெருமை தெரியும். அதுபோல அனைத்துமே அவசியம். இதில் மோதேவி சிறந்ததா சீதேவி சிறந்ததா என்றெல்லாம் இங்கு பேசுவதற்கே இடமில்லை. இதில் இருதயம் சிறந்ததா, நுரையீரல் சிறந்ததா, கல்லீரல் மண்ணீரல் சிறந்ததா, அனைத்துமே தேவை என்றுதான் இறைவன் வைத்திருக்கிறார். சிலவற்றை 2 கை 2 கால் என்று வைத்திருப்பார். ஒன்று போனாலும் ஒன்றை வைத்து வாழலாம். சிலவற்றை ஒன்று மட்டும்தான் வைத்திருப்பார். அது போனால் உடல் அழியும். அதுபோல இது போன்ற ஆய்வுகள் சும்மா சாதாரண மனிதர்களுக்கு ஏதோ ஒரு செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற அமைப்பில் அது போகுமே தவிர, பொதுவாக சுறுசுறுப்பாக இருங்கள். லக்ஷ்மி என்பது பொருள் மட்டுமல்ல, அருளும் செல்வம்தான். பொருட்செல்வம் கோடியார் கண்ணும் உள. கல்வி அறிவே இல்லாத மூடனிடமும் பொருள் இருக்கிறது. அருள் செல்வமே செல்வம் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார். செல்வம் என்றால் மகாலட்சுமி என்றால் இந்த காசு பணத்தை மட்டும் தருகிறார் என்றெல்லாம் எண்ணிவிடக்கூடாது. அதுபோல பல விதமான விஷயங்கள் இருக்கிறது. அனஸ்தீசியா மருந்து மோதேவி என்ற நிலைக்கு மிகப்பெரிய உதவியை செய்கிறது.
இவனுக்கு ஒரு பெரிய ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அந்த தூக்கம் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டு இந்த உடல் உணர்வை மறைத்தால்தான் இவனுக்கு வலி இல்லாத அந்த வேலை நடக்கும். ஆகவே இதில் எது சிறந்தது எது தாழ்ந்தது என்றெல்லாம் கூற முடியாது. அது இந்த தூக்கம் தேவை என்பதற்காக அவனை முழுவதும் தூங்கிவிட வைக்க முடியுமா, வைப்பார்களா என்றால் அது முடியாத காரியம். ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம், அதன் பிறகு அவன் விழிப்பு நிலைக்கு வர வேண்டும். ஆகவே இந்த இரவு பகல் மாறி மாறி வருவது போலதான் இந்த இரு வினைகளும், நன்மை தீமை என்ற அனுபவங்களும் சரி, சுகதுக்க அனுபவங்களும் சரி, விருப்பு வெறுப்புகளும் சரி, பாவ புண்ணியங்களும் சரி, இந்த லட்சுமி தாரித்திரியம் என்ற மூதேவி ஸ்ரீதேவி என்று பல அனுபவங்களும் இந்த மானிட வாழ்வின் உண்மைத்தன்மை உணரும் வரை இருந்து கொண்டேதான் இருக்கும். இதில் ஒன்று தேவை ஒன்று தேவையில்லை என்றோ, ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வு என்றும் கூற முடியாது. எதை வணங்கினாலும் எதை வணங்காவிட்டாலும் அவைகள் அருள் செய்கின்றன என்பதே உண்மை. இதை சொன்னால் என்னையா இவர் ஏதோ ஒரு நாத்திக கருத்து போல் பேசுகிறாரே என்று எண்ணத் தோன்றும். சித்தர்கள் அனைவரும் அவ்வாறுதான் கூறியிருக்கிறார்கள். முடிந்தவர்கள் அவற்றையெல்லாம் படித்து பாருங்கள். உண்மைத்தன்மையை விட்டுவிட்டு இறைவனுடைய அழகிலா பெருமையை விட்டுவிட்டு இறைவனை ஒரு சாமானிய மனிதன் போலவும் மனிதன் இறைவனை காட்டிலும் புத்திசாலி போலவும் சித்தரிக்கிற முயற்சி தான் அஞ்ஞானம். அனைவரும் இறைவனுடைய படைப்பின் கீழ் இருக்கிறார்கள். இவன் கேட்காமலே ஒரு முன்னறிவிப்பும் முன்யோசனையும் மிக்க இறைவன் அனைத்தையும் வைத்திருக்கிறார். கேட்காமல் இருந்தாலும் இறைவன் வழங்குகிறார். இவன் உள்ளத்தின் நினைவுகளை அவர் அறிகிறார். இவன் உள்ள பக்குவத்தை அறிகிறார். அவ்வாறுதான் இந்த உடலே வளர்க்கப்படுகிறது. பிறந்தது போலவே இருக்கும்படி நாம் நினைத்து வளர்ந்தோமா? நாம் நினைத்து இந்த எலும்பு வளர்ந்ததா, சதை வளர்ந்ததா, தலைமுடி வளர்ந்ததா, உருவம் வளர்ந்ததா? எதுவுமே மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இவன் நினைத்து இந்த இரவிலே இந்த இருதயம் துடிக்கிறதா, நுரையீரல் மூச்சுக்களை விடுகிறதா, போட்ட உணவு செரிக்கிறதா, எதுவுமே அறியாமல் குடியிருக்கிறார். குடிவந்தானும் ஏழையோ என்பார். குடிவந்தவன் ஜீவன். ஜீவன் சாட்சியாக இருக்கிறான். வீடு இருந்தால் அந்த ஜீவன் இருக்கும். வீடு சரியில்லை என்றால் பறவை போனது போல ஓடிவிடும். ஆகவே இதை அந்த கூட்டுக்குள் அடைத்தவனுக்குத்தான் இந்த கூட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது. ஆகவேதான் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்று மணிவாசக பெருமான் கூறினார். இந்த கூடு இறைவனால் உருவாக்கப்பட்டது. கூடுகளின் மற்றொரு கூடு செய்வான் ஒருவன் உளன் என்பது திருமந்திரம். இந்த கூடு போனால் இன்னொரு கூடு செய்ய ஒருவன் இருக்கிறான். நாடுகளினும் நமறு கெடுவார்களே. ஒரு நாடு பஞ்சமாகிவிட்டால் இன்னொரு நாட்டில் போய் பிழைக்கிறார். அதுபோல பாடது நந்தி பரிசறிவார்க்கே. இந்த கூடு போனால் இறப்பு இத்தோடு முடிந்தது வாழ்வு என்று நினைக்க முடியாது. வேறு ஒரு போட்டில் அடைப்பதற்கு கூடு செய்வான் ஒருவன் உளன். வீடுகளின் மற்றோர் வீடு புக்தால் ஒக்கும். ஒரு வீடு சரியில்லை என்றால் இன்னொரு வீட்டுக்கு மாறிவிடுகிறான். வீடுதான் மாறுகிறது, ஆள் மாறவில்லை. அதுபோல் பல மாயங்களை செய்கிற இறைவன் வேண்டிக் கொண்டு அலைந்தால்தான் தருவான் என்பதே பிழை என்று நான் நூல்களிலே முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கிறேன். கேட்டுத்தான் தர வேண்டுமென்றே இறைவன் வைக்கவில்லை. இவன் கேட்காமல் தான் அனைத்துமே வழங்கப்படுகிறது. இவனுடைய செயல்களின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இவை மிக ஆழமான வேர் போன்ற விஷயங்கள். ஆனால் வேருக்கு மேலே இருக்கிற விருட்சமும் அதனுடைய மனம் மிகுந்த பூக்களும் சுவை மிகுந்த கனிகளும் அதனுடைய சுகந்தமான காற்றுக்களும் மனிதர்களால் விரும்பப்படுவது போல இந்த சூட்சும தத்துவங்களெல்லாம் உள்ளே மண்ணுக்குள் அடங்கி இருக்கிற வித்தும் வேரும் போல இருந்தாலும் மேலே இருக்கிற அந்த விருட்சமே அனைவருடைய கண்களுக்கும் தெரிவது போன்ற நிலையில் அநேக விஷயங்கள் புராண இதிகாசங்களில் புரியும் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பார்வையை எல்லோரும் வேறையோ விதையையோ பார்ப்பதில்லை. பார்ப்பதெல்லாம் மேலே இருக்கிற அந்த வர்ண ஜாலங்களையும் அந்த கண்கவர் அந்த மனோரஞ்சகமான விஷயங்களையும் மட்டுமே இந்த மானிட மனம் பார்க்கிறது. ஆகவே அதிலே ஆய்வுகள் அதிகப்படுகிறது. அதில் சம்பந்தமான செய்திகள் சொல்லப்படுகிறது. கேட்பதற்கு அல்லல்பட்ட மனதிற்கு ஒரு இதமான உணர்வு ஏற்படுகிறது. இது எல்லாம் ஒரு
மனதத்துவ சிகிச்சை என்ற அடிப்படையில் தான் இந்த ஆன்மீகம் முதல் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது. சில விஷயங்களே இவனுக்கு ஊருக்கு செல்வதற்கு சரியான வழிகாட்டியாக விளங்குகிறது. மற்ற அநேக விஷயங்கள் தற்காலிக ஓய்வை கொடுப்பது போல ஒரு சின்ன சின்ன மனதை மடைமாற்றம் செய்து அங்கிங்கே திசை திருப்புகிற வேலைதான் பெரும்பாலும் இருக்கும். இந்த சரியான ஊருக்கு போய் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் கடினமாகவே இருக்கும். இதில் எது தேவையோ அதை இந்த மானிடர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் இறைவனை அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிற காரணத்தால் தான் ஞானத்திற்கு எல்லோரும் வந்துவிடுங்கள் என்று இறைவன் கூறுவதில்லை. கூறினாலும் மனிதர்கள் போகப் போவதில்லை. இந்த பிரபஞ்ச விளையாட்டில் எத்தனை பிறவி அவர்களுக்கு ஆவல் இருக்கிறதோ அத்தனை பிறவிகள் அவர்கள் விளையாடலாம். என்று சலிப்பு வருகிறதோ அன்று ஞானமாகிய வீட்டிற்கு வழி தேடலாம், மோட்சமாகிய வீட்டிற்கு வழி தேடலாம். அதன் பிறகு வழிகள் எது என்று ஆராயலாம். அதன் பிறகு அந்த வழிகளில் எது சிறந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு அதில் நடக்கத் தொடங்கலாம். அதன் பிறகு அதில் எல்லை உணர்ந்து வீடு போய் சேரலாம். இதுதான் இந்த மானிட வாழ்வினுடைய நிலையாக இருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.